குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு அட்வர்ஸாக கமெண்ட்டை சொல்கிறவங்க இருக்காங்க. 5 பேர் இல்லைங்க, அந்த அம்மா எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாலும் அந்த அம்மா பரிசுத்தம். மற்றப்போ சீதையெல்லாம் கூட பூமி மண்ணிலேருந்து வந்தவ, ஆனால் திரௌபதி அக்னிலேருந்து வந்தவங்க. அக்னியில் ஏதாவது தூசு வருமா? வராது. அதை மாதிரிங்க. அடுத்தது இதில் இன்னும் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, இப்போ திரௌபதி அர்ஜுனன் போனார். அர்ஜுனன் அதாவது சுயவரத்தில் வென்று வரும்போது கூட சகோதரர்கள் வரும்போது தாயார் குந்தி தேவி கிட்ட பிக்ஷை எடுத்துன்னு வந்திருக்கேன்னும் போது 5 பேரும் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் 5 பேரும் அதை எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. 5 பேரும் வரும்போது பிக்ஷை எடுத்துன்னு வந்தவுடனே பிக்ஷை 5 பேரும் எடுத்துக்குங்கன்னு குந்தி தேவி சொன்னாங்க. அவர் பிக்ஷைன்னு மீன் பண்ணது திரௌபதியை தான் மீன் பண்ணி சொன்னாருங்க. இதில் தாயார் வந்தாங்க குந்தி தேவி, என்ன இப்படி சொல்லிட்டோமே, இப்போ 5 பேரும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டோமே, வார்த்தை தப்பாத அப்படின்னும்போது அப்போது வியாசர் வந்தாருங்க. வியாசர் சொல்கிறாரு. வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, குந்தி தேவி நீ ஒரு கருவி தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நம்ம திரௌபதிக்கு ஏற்கனவே பகவான் கிட்ட போன பிறவியில் சிவன் கிட்ட கடுமையான தவம் செஞ்சு எனக்கு நல்ல கணவன் வேணும்னு கேட்டான். பொதுவாகவே இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள், எதையும் ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க, திருப்பி 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 சொல்லுவாங்க. அது அவங்களுடைய கேரக்டர். அது இப்போ வந்தது இல்லைங்க, அது அந்த காலத்துலேருந்தே வந்தது. சிவன்கிட்ட என்ன கேட்டாங்க, அப்போ அந்த ஜென்மத்தில் திரௌபதி எனக்கு நல்ல கணவனை கொடு அப்படின்னு ஒரு தடவை கேட்டால் போதும் இல்லை. அந்த அம்மா என்ன சொல்லிட்டு நல்ல கணவனை கொடு நல்ல கணவனை கொடுன்னு சொல்லிட்டு 5 முறை கேட்டாங்க. உடனே சர்வேஸ்வரன் என்ன சொன்னார், அவர் தான் கேட்டதை கொடுக்குறவராச்சே, ஓகே அடுத்த பிறவியில் உனக்கு 5 கணவன்னு சொல்லிட்டாருங்க. அதனுடைய விளைவு தாங்க இப்போது. ஸோ எந்த ஒரு காரியத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, புரியுதுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.